Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக்சர்சைஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ் குறிப்பா நம்ம எதுக்காக பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட belly fat-ஐ குறைக்கிறதுக்கான ஒரு எக்சர்சைஸ் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து கேக்குறது இதுதான். அக்கா நான் வந்து உடம்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருக்கேன். எனக்கு belly மட்டும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அத குறைக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளா எஃபெக்டிவான ஒரு எக்சர்சைஸ் வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்க போகுது. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு செஞ்சுட்டு வாங்க. ஒரு மாதம் கழிச்சு உங்களோட பெல்லியை வந்து எடுத்து அளந்து பாருங்கள், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட் வந்து ஈஸியாக ஃப்ளாட் ஆகிரும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்க போது. மறந்துடாதீங்க, இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்மளோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் டவல் எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்தோன்னே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணாமல் திடீர்னு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வார்ம் அப் வந்து தேவை. ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால்கள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். உங்களோட ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த காலை இந்த மாதிரி குத்துக்கால் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட் கால் இருக்குது பாருங்கள், அதை அந்த காலோட மேல் பாகத்து மேலே வைங்க. நான் வீடியோவில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது போல் தான் வைக்கணும். வச்சுட்டு உங்களோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லிஃப்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. உங்களால் எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணிக்கணும். இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மடக்கி வச்சுருக்க கால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக ஆட்டம் கொடுக்கும், அதாவது ஷிவரிங் ஆகும், நடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷிவரிங் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்கள் பாடியை வந்து எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே செகண்ட் பார்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் 30 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சைடு வந்து குத்துக்கால் ஊனி பண்ணோம் இல்லையா, அடுத்தது வந்து லெஃப்ட் சைடை வந்து குத்துக்கால் வச்சு ரைட் சைடு காலை வந்து நம்ம அது மேலே வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணிங்க இல்லையா, அதே மாதிரி தான் கால்களை மாற்றி பண்ண போகிறீங்க. இதுவுமே 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பெயின் தெரியும். பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேணாம். பெயின் இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் பாடியில் போய் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ பெயினோட நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க டைமை. வந்து எடுத்தோடனே உங்களால் வந்து 30 செகண்ட்ஸ்லாம் பண்ண முடியல அப்படின்னா 10 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க, அப்புறம் 20, 30 இந்த மாதிரி கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் செகண்ட் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 10 செகண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் போகலாம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்கள் 2 கைகளையும் தலைக்கு பின்னாடி வச்சு நல்லா ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் 2 கால்களையும் சேர்த்தாப்பில் தூக்குங்க. தூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கால்களில் உள்ள பாதம் இருக்கு இல்லையா, அந்த 2 பாதமும் ஒன்றா இணைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கால்களை வச்சுட்டு நீங்கள் தூக்கணும். கொஞ்சம் கூட கால் வந்து விரிஞ்சு இருக்கக்கூடாது, அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடாது. 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கால்களை மேலே தூக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். உங்களோட கால் பகுதியும் ரொம்ப வந்து பெயினாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் தொடை ஃபேட்டும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். 10 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் வந்து செய்ய போகிறோம். தேர்ட் எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி சைடாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு படுத்த பக்கம் இருக்கக்கூடிய கை இருக்கு இல்லையா, அதை வந்து தரையில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு கை இருக்குது பாருங்கள், அதை உங்கள் ஹிப்பில் வச்சுக்கோங்க. இப்போ கால் 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கால் 2ம் தனித்தனியாக இருக்கக்கூடாது. முன்னாடி எக்ஸசைஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 காலும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அதாவது 2 பாதமும் ஒட்டியிருக்கணும், 2 கட்டை விரலும் ஒட்டியிருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக உங்கள் பாடியை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு காலை வந்து மூடி திறக்கணும். நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த எக்ஸசைஸுமே 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்கள் பாடியை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கணும். இப்போது வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. இது முடிச்சுட்டு ரொம்ப பெயினாக இருக்குங்க, அதனால் நான் கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரமே ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சைட் பண்ணியிருப்போம், இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடுக்கு எப்படி பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் லெஃப்ட் சைடுக்கும்.
லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணிக்கணும். இது போல் லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் 30 செகண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு 10 செகண்ட்ஸ். அடுத்ததாக 4th எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கால் இந்த மாதிரி குத்துக்கால் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட 2 கைகள் இருக்குது பாருங்கள், அதை உங்கள் கால்களுக்குள்ளே விட்டு அதை வெளியே கொண்டு வந்து நம்மளோட கால்களை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். 30 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகணும். இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்க எல்லா எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா பெயின் கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட கால்களை நல்லா நீட்டி விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கால்களை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க, கைகளையும் லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5th எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நானே பார்த்திங்கன்னா செய்ய முடியாமல் திக்குமுக்காடி போனேன்னு தான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கும்போது என்னால் ரொம்ப முடியலைங்க. என்னோடய தொடைக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா 2 தொடையிலையுமே நல்லா சதை பிடிச்சிக்கிச்சு. எனக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 எக்ஸசைஸையும் நல்ல ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அதனால் இதை பார்த்துட்டு செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி உல்ட்டாவாக படுத்துக்கோங்க, அதாவது குப்புற படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்கள் கைகளை வந்து தரையில் வந்து பேலன்ஸ் பண்ணணும். நான் வீடியோவில் பண்ணுறேன்ல அது போல் பண்ணணும். உங்கள் கால்கள் 2 இருக்கும் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கால்களோட பாதம் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த 2 பாதத்தையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டவரில் வந்து ஜாயின் பண்ண வேணாம், பாதத்தை மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் கால்களை லைட்டாக இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம தொடைப்பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா செம்ம பெயின் இருக்கும். இந்த பெயினை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நானே பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவேன். 30 செகண்ட்ஸ்லாம் என்னால் இப்போ வரைக்கும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைனா இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொன்ன 4 எக்ஸசைஸ் மட்டும் தயாரமாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு 4-5 எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 5வது எக்ஸசைஸ் பண்ணும்போது கவனமாக பார்த்துட்டு பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களால் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது உங்கள் பாடியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று கேட்பீங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருந்தது அப்படின்னா உங்களால் எக்ஸசைஸ் வந்து பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு டயட் இருந்து உங்களோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் வெயிட் வந்ததுக்கப்புறமா எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை ஓவர் வெயிட்டோட பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் அதிகமான பெயினை தான் கொடுக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவானது. இதை நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டொமக்கோட அளவு என்னன்றதை உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்டொமக் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகியிருக்கும். அதோட அளவையும் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.